யாரோ ஒருத்தர் பாக்கி எல்லாரும் மியூட் இட்டு இல்லைன்னா எப்போ வரும் டிஸ்டர்பா இருக்கும். சொல்லுங்க. சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிம் ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா? சேகர குரும் த்யாயாமிகம் அகர்முகம். ஓகே, இது இந்த ஸ்லோகத்தை எல்லாம் மீனிங் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்க படிச்சிருக்கலாம். சுகந்தினி உங்களோட ஆஃப் மியூட் பண்ணுங்க. விஜயலட்சுமி சொல்லுங்க. இந்த அபார கருணா சிந்தும் இருக்கு இல்லையா, அதுல என்ன வெறுப்பு தெரியுமா உங்களுக்கு? படிச்சு சொல்லி தந்திருக்காளா? ஸ்லோகம் தெரியும், சொல்லி கொடுத்திருக்கா. அபார கருணாமூர்த்தினாக்க மீனிங் சொல்லி கொடுத்திருக்கா. பட் ஹவு டு அப்ரோச் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அ சென்டென்ஸ், எனி சென்டென்ஸ் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நோ வாட் இஸ் த வெர்ப். இதுல எது வெர்ப் தெரியுமா? அந்த டீடைல் தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, விட்டுடுங்க, பரவாயில்ல. ஓகே, மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. Okay. So we all underwent a good Ramayana Mahabharata lesson in a small manner. I ventured into that only to look into how we are able to deal with those sentences. I'll have some additionally couple of points I have to say. Ellarum nalla attend pannirukku. Most of you have done also correctly. Some additional points which will bring in a slightly different dimensions to the meaning also will be there. For example, the third sentence, Brahmanebhyaha eva chatur vidyayaha upadesham karomi natu kshatriyebhyaha iti bhargavaha karnam pratyavadat. If you look at it, this sentence, there are two sentences are there. In one sentence, there are two sentences are there. One sentence is Bhargavaha Karnam Pratyavadat. Bhargava replied to Karna. This is the main sentence. What he replied is there is within a quotation. அது பிராமணேப்யா ஏவ தனுர்வித்யாயாஹ உபதேசம் கரோமி நது க்ஷத்ரியேப்யா அப்படின்னு சொல்லிட்டு இதி சொல்லி போட்டிருக்கு. அந்த இதி வரைக்கும் இருக்கிறது இஸ் வித்தின் அ கொட்டேஷன். சான்ஸ்கிரிட்ல அன்லைக் இங்கிலீஷ் ஆர் தமிழ், we don't put the quotation. நம்ம அந்த 2 இது மாதிரி போட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, பங்க்சுவேஷன் மார்க். சப்போசிங் if I say I went to school, அது பங்க்சுவேஷன் மார்க் உள்ள போட்டு thus Rama speaks. Thus Rama speaks is one sentence. That is Rama says. Raman சொன்னான். என்ன சொன்னான் அப்படிங்கிறது within the punctuation mark. I went to school. நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். If you look at it,
what he said was in past tense. நான் பள்ளிக்கூடத்துக்கு சென்றேங்கிறது past tenseல இருக்கு, லங்கில இருக்கு. பட் சொல்றது இப்ப சொல்றார். Thus Rama speaks. அப்படி என்று ராமன் சொல்கிறார். அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, சின்ஸ் இன் சான்ஸ்கிரிட் we don't have the punctuation mark, whatever is said by a person is put in a sentence, and then afterwards iti, ikara, takara, ikara, iti, and itina என்று, இப்படியாக, இப்படியாக, அந்த இப்படியாகங்கிறதா இந்த சென்டென்ஸ்ல இதி பார்கவஹா கர்ணம் பிரத்யவதத்து. இப்படியாக பார்கவஹா, பார்கவர் கர்ணனை, கர்ணம்னாக்கா இங்க இட் இஸ் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். கர்ணனிடம் சொன்னார், ரிப்ளை பண்ணா, பிரதி பிளஸ் ஆ பிளஸ் வத்த தாத்து. He replied. Okay. What he said is within the quotation, Brahmanebhyaha. So in the sentence I have taken from a textbook, and they have taken it for granted that the students know the various other aspects of a sentence. In the Brahmanebhya da mudichirukku. Inga Brahmanebhyaங்கிறது அந்த விசர்க வர்ணம் actually, which is missed out. Okay, I should have looked at it before I presented to you, all of you, because உங்களுக்கு why அந்த விசர்க்கம் போறதுங்கிறது தெரியாது. அந்த விசர்க்கம் போட்டா தான் அது கரெக்டா வருதுங்கிறது தெரியாது. ஓகே, சோ பிராமணேப்யஹா வரணும். அதே மாதிரி ஏவ தனுர் வித்யாயாஹா, அங்கேயும் தனுர் வித்யாயா இருக்கு, தனுர் வித்யாயாஹா சொல்லி முடியணும். That will be the vidya சப்தத்தோடு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். லைக் சீதா சப்தத்துக்கு சீதா யாஜாஹா, சீதையனுடைய. அதே மாதிரி தனுர் வித்யாயாஹா, தனுர் அதாவது ஆர்ச்சரி, தனுர் வித்யனுடைய உபதேசம். சோ இந்த உபதேசத்துக்கு இது சம்பந்த சஷ்டியாயிருது. தனுர் வித்யாயாஹா உபதேசம், தனுர் வித்யனுடைய உபதேசம். ஓகே, யாருக்கு? பிராமணேப்யஹா, only for brahmanas. கரோமி, I will do, I will do. நது க்ஷத்ரியேப்யஹா, not for kshatriyas. அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா இல்ல, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். தூ போட்டா வேற. க்ஷத்ரியேப்யஹா, ஃபார் தி க்ஷத்ரியாஸ், தனுர் வித்யாயாஹா உபதேசம் ந கரோமி அப்படிங்கிறது ஃபுல் சென்டென்ஸ் ஆயிடும். ஐ வில் டீச் ஒன்லி ஃபார் த பிராமணாஸ் தனுர் வித்யா அண்ட் நாட் ஃபார் க்ஷத்ரியாஸ் அப்படின்னு பார்கவா கர்ணனிட சொன்னார். அதனால this is how the sentence construction is there. Overall உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு, but these are all the intricacies. So correct sentence is, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பிராமணேப்யஹா. நீங்க பார்த்தீங்கன்னா ராமேப்யஹா எப்படி முடியறது? சதுர்த்தி விபக்தில ராமேப்யஹானாக்கா விசர்க்கத்தோட தான் முடியறது. வேற நான் கொடுத்த சென்டென்ஸ்ல அந்த விசர்க்கம் இஸ் மிஸ்ஸிங். It is not mistake. It is by another rule that visarga will go away. But one who knows that visarga sarga sandhi, later on we'll be studying it. Then you will know that visarga is there. So brahmanebhyaha eva dhanur vidyayaha, angiyum visarga varum, upadesham karomi. நது க்ஷத்ரியேப்யஹா, அங்கேயும் விசர்க்கம் வரும். நது க்ஷத்ரியேப்யஹா இதி பார்கவஹா கர்ணம் பிரத்யவதத். ஓகே, எனி क्वेश्चंस?
சரி சார் இந்த பிராமணேபியப்ல அது வந்து சதுர்த்தியா இல்ல பஞ்சமியில வருமா? பிராமணேபியா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சதுர்த்தினா என்ன மீனிங் வரும் இங்கிலீஷ்ல? சதுர்த்தினா என்ன மீனிங் வரணும்? ஃபார் பிராமின். ஃபார் ஆர் டு. பஞ்சமினா? பஞ்சமினா என்ன மீனிங் வரணும்? ஃப்ரம் வரணும் இல்லையா? ஃப்ரம். அப்ப இங்க ஃப்ரம் வந்தா சரியாகுமோ? சரியா வராது இல்லையா? வராது. அதான் கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சுக்கணும். இப்ப பிராமணேபியா சதுர்த்தி பகுவச்சனம், பிராமணேபியா பஞ்சமி பகுவச்சனம், both are same, but contextually பிராமணேபியா ஏவ உபதேசம் கரோமி. பிராமணர்களுக்கு மட்டும்தான் நான் உபதேசம் செய்வேன். Unto the Brahmanas alone I will teach Dhanurvidya. Okay, that is the idea of that. Okay sir. சொல்லுங்க. இந்த தெரிஞ்சது சொல்லுங்க. உபதேசம் வந்து அதுக்கு குவாலிஃபைரா தனுர்வித்யா எடுத்துக்க முடியாதா? தப்பா? புரியல அகைன் சொல்லுங்க. உபதேசம் கரோமி, உபதேசம் வந்து 2.1 சொல்லலாமா? ஆமா 2.1 தான். ஆமா. அப்போ தனுர்வித்யாயாக உபதேசம்னா அதுக்கு விசேஷணமா எடுத்துக்கலாமா? அதுக்கு எஸ் அதாவது எப்படி வருது? சம்பந்த சஷ்டி. நம்ம சஷ்டி பார்த்திருக்கோம் இல்லையா? ஆமா. சஷ்டி will not get connected itself to the verb. It will get connected to only the nouns in the sentence. இப்ப வந்து இங்க உபதேசம்ங்கிறது நவுன் தான். only thing is it is there in the द्वितीया விபக்தியில இருக்கு. சோ தனுர்வித்யாயாக உபதேசம்ங்கிற சமயத்துல என்ன ஆகுது? தனுர்வித்யனுடைய உபதேசம், உடைய உபதேசம். சோ கிளீன் ஷஷ்டி விபக்தி தான் அது. ஓகேயா? ஓகே. தேங்க் யூ சார். அப்புறம் என்ன? துர்கா உங்களோட மியூட் பண்ணிடுங்க உங்க இதுல. ஓகே, வேற ஒன்னும் சந்தேகம் இல்லையா இதுல? கேன் ஐ ப்ரொசீட்? சரி, சந்தேகம் இல்லைன்னா நான் ஒரு சந்தேகம் கிளப்புறேன். இப்ப எதனால பார்கவாங்கிறது பரத்வாஜருக்கும் அதே பேர் தான். ஏன் பார்கவா அப்படி சொல்ற? why he says that? எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும். somebody say why Bhargava said that to Karna? அது கர்ணரோட மடியில படுத்துட்டு தூங்கிடுறார். அப்ப வந்து ஒரு வண்டு வருது, அது இவரோட தொடைய தொலைச்சுட்டு போறது. அது உஷா, அது லேட்டர். ஓகே, இது லேட்டர். அவன் கர்ணன் என்ன சொல்றா? நான் பிராமணன் தான் சொல்லிட்டு படிச்சுடுறான். ஆமா, அது லேட்டர். என்னோட கொஸ்டின் என்னன்னாக்கா, ஏன் இவர் வந்து பார்கவா is telling that I will not teach to the Kshatriyas, I will teach only to the Brahmanas. அது தெரியல. வேற யாருக்கா தெரியுமா? படகோட்டி வளர்த்ததுனால படகோட்டி பையன்னு சூதபுத்திரன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. he doesn't know. பார்கவாக்கு தெரியாது. கர்ணன் வந்து கேட்க சமயத்துல he says in general. He doesn't know Karna is a Kshatriya. He doesn't know. He makes a general statement. I am asking why he says the general statement. சார், ஒரு கெஸ்ட் வந்து, நமஸ்காரம் சார், ஒரு கெஸ்ட் என்னன்னா, அவர் வந்து இந்த தனுர்வித்யா வந்து எந்த சண்டைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒரு வித்தையா மாத்திரம் கத்து கொடுக்கணுங்கிறதுனால பிராமணனுக்கு கொடுத்துக்கிறாரு, பிரதிகை பண்ணிருக்காரு. Partly correct. Is a partly correct. Okay. இப்போ why it is said like that? இப்போ இந்த பழைய காலத்துல வந்து
இந்த வித்யா தனுர் வித்யா ஆர்ச்சரிங்கிறது it is not just a simple putting an arrow onto the bow and then sending it. It is not just like that. It is basically a mantra. It's a mantra which is invoked on the dhanur as well as on the arrow, and that has got a potence to act on the opponent. Mantra balathanalada that arrow is able to do the job. Ipa Nagastram, Brahmastram, ipdilam solra illaya, these are all called astram because they have the potence of that mantra. And any mantra is all, and this Dhanur Vidya, I had said earlier, it is also one of the Upavedas. Upavedanga sametla adukkum and the mantrathode all the characteristics will be there. In any Veda mantra, there will be these swaras will be there, which I told earlier. And the Veda mantra, only those who are qualified can only get that mantra. One has to become an adhikari for that. And the adhikaritvam one will get only when one has that particular qualities. And in those contemporary days, it was felt that the Brahmanas were the ones who were following the Veda properly, and the Kshatriyas, although they can learn, especially some of the very main Upadesha, like Brahmastram, anybody cannot learn that. Brahmastram nale, it is an astram with an invocation of a very high potence mantra relating to the Brahma. If we given to somebody else, the possibility of either misuse, or if that person is not following a certain disciplines as required by that mantra, then that mantra will not is effect. That is the reason. Anala, in the whole thing in the Mahabharata and other places of that society, it is not a simple ambu and will. It is the mantra that does the work. Okay? Okay, yeah. Besides, just a side point. சார் இப்படி நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா சார், பாகவர் சொல்லியிருக்காரு. ஆனா ராமாயணத்துல வந்து ராமருக்கு எல்லாருக்குமே அந்த வில்வித்தைய சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா சார், ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த குவாலிபிகேஷன் இருக்கு. they will follow that particular நியமம் அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் அது சொல்லி கொடுக்கற சமயத்திலேயே, அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கற சமயத்திலேயே அதுக்குள்ள நியமங்களும் சொல்லி கொடுத்துருவா. இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த காலத்திலேயே வந்து நிறைய வித்யா உபாசகாஸ் ஆர் தேர். அந்த வித்யா உபாசகர்களுக்கு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தானக்கா அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. அந்த சிம்பிள் டெஸ்டிங்க வெளியில போய் ஹோட்டல் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஈவன் சில இடத்துல எல்லாம் சில பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் போய் சாப்பிடக்கூடாது. அண்ட் ஒன் ஹேஸ் டு ஹாவ் நித்திய உபாசனை பண்ணித்தான் ஆக வேண்டும். லைக் சந்தியாவந்தன மாதிரி, இந்த மாதிரி நிறைய நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதான் அந்த வித்யா உபாசனம் வில் ஹாவ் இட்ஸ் மெரிட். அல்லேனா இட் மைட் கிவ் an opposite result also. So அந்த வித்யா உபாசனை சொல்லி கொடுத்தாலே, along with that they will also say these are all the நியமங்கள் one has to follow. அதனால்தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த முத்துசாமி தீட்சரோட கிருத்தியில இந்த கமலாம்பாள் நவாவரணம் இருக்கு.
இந்த நவாவரணம்ங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் அ வித்யா உபாசனை ஒன்லி. இந்த 9 சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள அம்பாள் இருக்கிற மாதிரின்னு அது இட்ஸ் யூசிங் அ மந்திரம் அண்ட் தந்திரம் போத் ஆர் தேர். அண்ட் அதெல்லாம் யூ கேன் நாட் ஜஸ்ட் லைக் தட் சிங் அட் எனி பிளேஸ். ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறவா பொதுவா இருக்கிற இடத்துல இந்த கச்சேரியில இந்த நவாவரணம் எல்லாம் பாட மாட்டா. ஓகே, இந்த மாதிரி இப்பவும் இருக்கு. பட் சில பேர் ஃபாலோ பண்றா, நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. பட் இது சிம்பிள். அது மாதிரி இந்த அஸ்திரம் சஸ்திரம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் a very involved thing. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, இப்போ ஐ go to the next sentence. சீதையாக அபஹரணேன விபீஷணக ராவணம் அபத்ஸ்யத. இங்கேயும் என்னாச்சு, அந்த சீதையாக இருக்கு, அதுவும் ஷஷ்டி விபக்தி தான். ஓகே, சீதையாக அங்க போடல, மிஸ் ஆயிடுது. சீதையனுடைய அபகரணத்தினால், பை தி அபகரணம், பை தி அப்டக்ஷன் ஆஃப் சீதா. So yeah, that is also Shashti Vibhakti. Then rest of it, Vibhishanaha Ravanam Abharsada. Vibhishanan Ravananai Danditar. Alena, he cautioned him or whatever it may be. Okay? சரி, இது ரெண்டு பாயிண்ட் தான் மெயினா அபஹரணேன என்ன சார் வரும்? திருத்தியா கிளீன் திருத்தியா by the abduction. By என்னது? திருதியா விபக்தி. by the abduction of. the ஆஃப்ங்கிறத இங்கிலீஷ்ல சொல்ற சமயத்துல that will represent Shashti Vibhakti. Okay? So, Sitayaha apakaranena, by the abduction of Sita. Of the abduction of Sita. Yeah. Sorry. Sir. Thank you, sir. Okay. Sir, Radhika sir. சொல்லுங்க. Sir, அபஹரணே அப்படின்னா அத வைஸ்ராயலா திருத்தியா விபக்தி நம்மளால போட்டுற முடியும். அந்த நான் எப்படி சார் அதை ஆட் பண்றா? அந்த மாதிரி எல்லா இதுலயுமே ஆட் பண்ணிப்பாளா சார்? எல்லா இடத்துலயும் வராது. See, இப்போ இதுல I don't have to go into the details. சார் நான் மியூட் பண்ணிக்கிறேன். ராம சப்தம் எப்படி வரும் திருத்தியால? ராமேன. கிளீன் திருத்தியா. இங்க சப்தம் என்னது? அபகரணம். அபகரணம் இஸ் அகாராந்தகா நபும்சலிங்கா. அதோட திருத்தியா எப்படி வரும்? வனம் வனே வனாமி அந்த இதுல வரும். அதோட வனேன. அபகரணம் எப்படி வரும்? அபகரணேன. நீங்களே சொல்லிட்டேன். ஓகே. பட் அது எங்களால அத கிளாசிஃபை பண்ண தெரியல சார். அது எப்படிங்கிறது எல்லாரும் 3-1 கிளீனா எழுதிட்டேலே. I thought that everyone knows. இல்ல சார், நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தெரிஞ்சது. அப்போ அபகரணேனங்கிறது நோட்டேஷன் 3.1 போட்டுட்டேன். எல்லாருமே போட்டிருக்கேன், நான் பார்த்தேன். அது அந்த வனம் சப்தம், அந்த வனம் சப்தம் ஒட்டு வருதுங்கிறது புரிஞ்சுட்டு. ஆனா அபகரணம் எல்லாம் புரிஞ்சுட்டு, ஆனாலும் அது புரியல. அந்த மாதிரி சந்தேகம் சார். சரி, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். நம்ம இப்ப புரிஞ்சுடுது இல்லையா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே, சரி.
So, okay, these 2 points I want to say. Otherwise, rest of it and all is comparatively simple, not much that. So, side by side, கொஞ்சம் நம்ம புராணத்திலையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் வேண்டியதான் அது கொடுத்தேன். இந்த மிஸ்டேக்ஸ் ஐ ஷுட் ஹவ் அவாய்டட் பிகாஸ் அது வந்து ஐ ஓவர்லுக் பண்ணிட்டேன். அந்த புக்ல கொடுக்கிற சமயத்துல they would have definitely kept in mind advanced to student. சொல்லுங்க. அந்த 7th இது அர்ஜுனக ஷரம் சாபம் அது கொஞ்சம் டீடைல் சொல்லுங்களேன். ஓகே, நீங்களே சொல்லுங்க. ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் யூ. சோ அர்ஜுனஹ ஷரம் சாபம் ச அத்யஜத், இது ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன வெர்ப்? அத்யஜத். 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 அதோட ரூபானி சொல்லுங்க. அதோட ரூபானி சொல்லுங்க. அது வந்து த்யஜ் தாத்து. த்யஜ் தாத்து பிரதம புருஷக ஏகவசனம். லங் லகாரா. லங் லகாரா. அப்புறம் லங் லகாரா பரஸ்மைபதி. பரஸ்மைபதி எல்லாம் வந்துட்டு ஒன்னே ஒன்னு தலைப்பாக மட்டும் வரல. என்னது? அது வந்து அந்த டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் இல்ல, இந்த அட் ஆகமா ஆட் பண்ணிக்கணும். அந்த தலைப்பாக இல்லைன்னா தலைப்பாக இல்லைன்னா அது லங்கே அந்த மாதிரி ஆயிடும். நோ ப்ராப்ளம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அத்யஜத்னா he abandoned. He, she, it abandoned. Okay? Okay. Who abandoned? Arjunaha. So Arjunaha abandoned. So Arjuna is clean. The karta 1.1. Correct, Dane? Okay. What he abandoned? Sharam Chabam. அவ்வளவுதான். அது ரெண்டுமே. ஷரம்னா அம்பு, அம்பு. சாப்பம்னா வில்லு. வில்லு. அம்பையும் சாப்பம் ச போட்டிருக்கிறதுனால அதையும் அம்பையும் வில்லையும் he abandoned. Arjuna abandoned the bow and arrow. Then what he did? இது வந்து இன்னொரு சென்டென்ஸ் மாதிரி ஆயிடும். We can take it அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸா எடுத்துட்டு then we can add Arjunaha tushnim cha upavishat. That would be another sentence. But இங்க வந்து கமா போட்டு we continued with that. It is understood. Okay. அப்ப அந்த உபவிஷத்னா என்ன மீனிங்? To sit. சரியா சொல்லுங்க. வந்திருக்கு. Sat. So, Upa plus dhatu vish. Correct. Arjuna. Arjunaha upavishat. And இன்னொரு வேர்டு வந்திருக்கு தூஷ்ணிம் ச. தூஷ்ணிம்னாக்க சைலண்ட்லி. இங்க வந்து தூஷ்ணிம் silently. Tushnim here becomes the adverbial. In what manner he sat. அதுக்கு அந்த he sat ன்னு இருக்கு இல்லையா, அந்த satங்கிறது is a verb. வெர்புக்கு குவாலிஃபைடா வரதுனால it is called adverbial. Silently Arjuna sat. So in what manner Arjuna sat அப்படிங்கிறதுக்கு reply will be Arjuna silently sat. So it's an adverbial. Okay? Okay. தூஷ்ணிம்க்கு கொஞ்சூண்டுன்னு சொல்லுவா இல்லையா சார்? இல்ல தூஷ்ணிம் அது இல்ல. இங்க வந்து தூஷ்ணிம்னா சைலண்ட்லி. ஓகே சார், thank you. சரி. Any other questions? சார் நான் துர்கா பேசுறேன். சொல்லுங்க. அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ராமேன், அதோட மீனிங் ஹாஃப் தான் எழுதுனேன். ராமேன் சஹ சீதா அபி ராமேன சஹ. கரெக்ட்டா படிங்க. ராமேன சஹ சீதா அபி தண்டகாரண்யே தண்டகாரண்யே. அதுல எப்படி எழுதிருக்கோ அதே மாதிரி போடுங்க. அவ்வளவுதான். ஒரு சான்ஸ்கிரிட்ல ஆல்வேஸ் அப்படிதான்.
क्लेशान् असहत्. ஓகே அசஹத அசஹத் இல்ல அசஹத. ஓகே असहत. ஓகே சக் தாத்துனா டு பேர் அர்த்தம். அண்ட் இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல லங்கள் இருக்கு, அதனாலதான் ஆ பிளஸ் சக் பிளஸ் தா வந்திருக்கு. பரஸ்மைபதியா ஆத்மநேபதியா? ஆத்மநேபதி. வெரி குட், எக்ஸலன்ட். இட்ஸ் ஆத்மநேபதி தாத்து, அதனால அசஹத. அப்படின்னா அசஹத்தன்னா என்ன மீனிங் அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல? endured. இல்ல endured. ஓகே endured கரெக்ட் தான். endured கரெக்ட் தான். பாஸ்ட் டென்ஸ்ல போறோம் அவ்வளவுதான். that is what is to be important. okay then in the இங்கேயும் also the என்ன endured இல்ல என்ன enduredங்கறத விட who endured? சீதா. அப்போ சீதா அசஹத். okay ஹத். and what she endured? she is with Rama in the forest. இல்ல see இப்போ இந்த அசஹத இருக்கு. who அசஹத சொல்லி கேட்டானக்கா தி பிரதமா விபக்தி வந்துடும். that will be சீதா அசஹத். then ரெண்டாவது क्वेश्चन what she அசஹத், எதை அவள் பொறுத்து கொண்டாள், அப்படி சகித்து கொண்டாள் அப்படின்னு கேட்டு அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் வருது will go in த்விதியா விபக்தி. என்ன இருக்கு இங்க த்விதியா விபக்தியில? क्लेशान्. எக்ஸலன்ட். கிளேஷானுக்கு உங்களுக்கு வந்து ரூபானி சொல்ல முடியுமோ? ராமான் மாறி வந்திருக்கு, கரெக்டா? ஆமா. ராமக ராமோ ராமாஹா ராமம் ராமோ ராமான், கரெக்டா? கரெக்ட். அப்போ கிளேஷஹ இஸ் தி அகாராந்தஹ புல்லிங்கஹ क्लेश शब्द. அதோடு द्वितीया विभक्ति बहुवचनम will be क्लेशान. clean it is द्वितीया विभक्ति object. அதனால சீதா क्लेशान असहत, இதுதான் மெயின் சென்டென்ஸ், கரெக்டா? ஓகே ஓகே சார். எங்க அடுத்த क्वेश्चन எங்க? வேர் தண்டகார்ணேய. சரியா படிங்க again. அது தப்பா படிச்சிருக்கேன். ஐ டோன்ட் சான்ஸ்கிரிட்ல மட்டும் தப்பே வரக்கூடாது. ஏன்னா அங்க என்ன எழுதிருக்கோ அதே பாருங்க. தண்டகார்ணேய. தண்டகாரண்யே நகாரா தான் இருக்கு. தண்டகாரண்யே again சொல்லுங்க. தண்டகாரண்யே. So Dandakaranya is a Saptami Vibhakti Ekavachanam. In the Dandakaranya is a forest area. Forest area la போனாக்க அங்க ஒன்னும் சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒன்னும் கிடைக்காது இல்லையா? இல்ல everything will be a difficulty. So அதனால தான் கிளேஷான கஷ்டங்களை. தண்டகாரண்யே கிளேஷான் அசகத. யார் கூட? Ramena saha, along with Rama. So Rama also endured, Sita also endured. That's how it is. Okay, yeah? Okay, sir. Okay, sir. Thank you. Thank you, sir. Any other doubt? Okay. Sir, the Kanchana Mirgo இருக்குல்ல சார்? அங்கேயும் வந்து சாரி, தேங்க்யூ ஃபார் ரிமைண்ட் மீ. அங்கேயும் காஞ்சன மிருகா வரணும். அங்க வந்து இட் ஹாஸ் டு பி விசர்கா. இட் வில் பி எங்க வந்திருக்கு இதே மாதிரி? ஏகோ அந்த மாதிரி. ஓகே, ஞாபகம் வச்சிருந்தீங்க. வெரி குட். ஏகோ ரூபியஹாங்கிற மாதிரி இங்க காஞ்சன மிருகம் இருக்கு. ஆக்சுவலி ஐ ஷுட் ஹவ் கரெக்டட் இட் பிஃபோர் பிரசன்டிங் இட். எனியோ, ஓகே, தேங்க்யூ சார். Okay. Fine. So we will proceed further.
No. Are you ready to go to the next class, next lesson? எல்லாரும் ரெடியா நெக்ஸ்ட் லெசனுக்கு? யாரும் சொல்ல மாட்டேங்கிற? சார் அந்த கிருஷ்ணா ஸ்லோகம் சொன்னீங்களே ரெடி சார். நீங்க கிருஷ்ணா ஸ்லோகம் குரு ஸ்லோகம் விபக்தி ஸ்லோகத்தை பிரேயருக்கு அப்புறம் சொல்லிட்டு சொல்லுவோம்னு சொன்னீங்க. அதனால ஓ ஆமா சொல்லணும்னு சொல்லி மறந்து போயிட்டேன். even though it's not late we can do that. One of you do that. வரும் sorry? காஞ்சன மிருகோ ராமம் தஸ்ய குட்டிராத் தூரம்னு வருது இல்ல சார், அது அட்வர்பா வருமா சார்? ஆமா. தேங்க்யூ சார். தூரம்ங்கிறது என்ன கேக்குறேன்? அது அட்வர்பியலா வருதான்னு சொல்றேன். ஆமா, அட்வர்பியல், வெரி மச் அட்வர்பியல். தேங்க்யூ சார். ஓகே சார் அது இன்டிக்ளைனபிளா சார்? அது indeclinable. Adverbial will be invariably it will be adverbial. Thank you. Okay. Thanks. கணபதி நீங்களே சொல்லிடுங்க. அதாவது நீங்க அந்த ராம சப்தம் சொல்லிடுங்க, விபக்தி ஸ்லோகம். அதுக்கப்புறம் you tell the lat lakara and lang lakara, all the 18 forms, then as dhatu and kru dhatu. Okay, solidunga kikka. Hello Ganapati. ஹலோ, கேக்குதா சார்? ஹலோ, இப்பதான் கேக்குறது, இப்பதான் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, சாரி சார். இந்த விபக்தி ஸ்லோகம் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல ராம சப்தம்? ஃபர்ஸ்ட் விபக்தி ஸ்லோகம். ஓகே, அதுக்கப்புறம் லட் லகாரால 18 ஃபார்ம்ஸ் பிரத்யாஸ், லங் லகாரால 18 ஃபார்ம்ஸ் பிரத்யாஸ், then as dhatu both lung and lat and lung, then kru dhatu lat and lung. Okay. Ramo Rajamanihi Sada Vijayate. Ramam Ramesham Bhaje. Ramena Abhihata Nishastara Samugaha. Ramaya Tasmai Namaha. Okay. Raman Nasti Parayanam Paradaram. Ramasya Dasosam Aham. Dasyosmi. Dasyosmyaham. Dasyosmyaham. Dasosmi aham virdu split panna. Okay. Okay sir. Dasosmi aham. Rame Sitlaya चित्तलये सदा भवतु मे. चित्तलये लयस सदा भवतु मे. ओम राम माम उद्धरः. நீங்க இந்த ஸ்லோகமாவே சொல்லுங்க, லைக் எனி அதர் அனுஷ்டுப் இதுல வர ஸ்லோகம் மாதிரி சொல்லுங்க. புள்ளையார் ஸ்லோகம் எப்படி சொல்லுவேன்? சுக்லாம் பரதரம் அப்படி சொல்லுவோம், அது மாதிரியா? அதே மாதிரி சொல்லுங்க, கரெக்டா அதே எல்லாம் வரும். அதுவும் அதே அனுஷ்டுப் சந்தஸ்லாம் இருக்கு. ராமோ ராஜமணி சதா விஜயதே. ராமோ ராஜமணி சதா விஜயதே. ராமம் ரமேஷ பஜே. ராமம் ரமேஷம் பஜே. ராமேனாபிகதா நிஷாதசமோ. சொல்லுங்க. ராமம் ரமேஷம் பஜே. ராமேணாபிகத நிசாச்சர சமூக. அது அப்படியே கர்நாடிக். ராமாய அது நிறுத்தக்கூடாது. ஸ்லோகமா சொல்ற சமயத்துல நிறுத்த வேண்டாம், கண்டினியூஸா சொல்லி போனாதான். ஓகே, ராமேன அபிஹிதா நிசாச்சர சமூ
ராமாய தஸ்மை அப்படி கண்டினியூஸா சொல்லிட்டே போனதா ராம அப்படி சொல்லி போனதா கரெக்ட். ஓகே, சரி, நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார், பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். சரி, ஓகே ஓகே, சரி சரி. நெக்ஸ்ட் வந்து தி லட் பிரத்யாஸ் 18, தட் இஸ் பரஸ்மைபதி ஆத்மநேபதி. தீதக தீதக அந்தி, அதோட லங்கு சொல்லிட்டேன் சார், இல்லன்னா இது ஃபுல்லா சொல்லிட்டு லங்கு தனியா சொல்லுங்க. லட்டு ஃபுல்லா 18 சொல்லிடுங்க. 18 ஃபார்ம்ஸ் ஆஃப் லட்டு சொல்லிடுங்க. ஓகே சார். தி தக அந்தி, சி தக த, மீ வக மக, ஓகே, தே தே இதே, இது ஆத்மநேபதி சொல்லிடுங்க. so that யாரா புதுசா இருந்தா they can make this thing. okay, தே இதே இதே அந்தே, சே இதே द्वे, ये वगे मगे, ஈ வகே மகே. ஏ வந்து சேர்ந்து போற சமயத்துல வரும். பிரத்யா வந்து ஈ வகே மகே. ஓகே, நவ் லங் ஆ வரும், அது விட்டுடுங்க. பிரத்யா மட்டும் சொல்லுங்க. ஆசித் வேண்டாம் சார், அது அப்புறம் மட்டும் நீங்க வந்து இது லங்குக்கு சொல்லுங்க. இதோட கரஸ்பாண்டிங் இதை சொல்லுங்க. ஓகே சார். ஆமா. தகாரா தாம் அன், அத செகண்ட் சொல்லிட்டேன் சார். இல்ல ஓகே, சகாரா சொல்லுங்க. சகாரா 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 தம் த அம் வ ம, அப்புறம் த ஆத்மநேபதியில சார். இல்ல த ஆதாம் அதானே? ஆமா, தா ஈதாம். த ஆதாம் அந்த, ஆதாம் எப்படி வரும்? ஈதாம் ஆத்மநேபதியில. தா ஈதாம் அந்த, தாஹா ஈதாம் துவம், ஈ வகி மகி. ஓகே, ஈ வகி மகி. ஆத்தாம் எப்படி வந்தது? என்னோட நோட்ஸ் அப்படி குடுக்கலையே நானு. ஈதாம் போட்டிருந்தீங்களா? சரி, நான் இது ஆதாம் தப்பா எழுதிக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே சார், சரி. ஈதாம் அந்த, தாஹா ஈதாம் துவம், ஈ வகி மகி. ஓகே, அஸ் தாத்தோடு சொல்லுங்க. போத் பரஸ்மைபதி ஆத்மநேபதி 18 ஃபார்ம்ஸ். அசித் அஸ்தி ஸ்தக அஸ்தி, சாரி, அஸ்தி ஸ்தக சந்தி, அசி ஸ்தக ஸ்த, அசிம் ஸ்வக ஸ்மக. அப்புறம் ஆத்மநேபதியில. சரி, ஓகே, சரி, லங்குல சொல்லிக்கோங்க. ஓகே ஓகே, லங்குல ஆசித். இதுலயும் ஆசாம்னு இருக்கேன். ஆசாம் தான் கரெக்ட், அங்க கரெக்ட் தான். ஆசித், ஆசாம், ஆசன், ஆசன், ஆசிஹி, ஆசம், ஆசிஹி தீர்கா, ஆசிஹி. கரெக்ட். ஆசிஹி, ஆஸ்தம், ஆஸ்த, ஆசம், ஆஸ்வ, ஆஸ்ம. ஓகே, கிருதாது. கிருதாது. லட்ல வந்து கரோதி, கிருத்தக, கரோதி, கிருத்தக, கிருத்தஹாவா வேறயா? குருத்தக, குருத்தக. சாரி சார், குருத்தக. ஓகே, ஐ காட் கன்ஃபியூஸ். குருத்தக. ஓகே, குர்வந்தி. கரெக்ட். கரோஷி, கரோஷி, குருத்தக, குருத்த, கரோமி, குர்வக, குர்மக. ஓகே, லங்குல லங்குல வந்து அகோரத், அகரோத், சாரி, அகரோத், அகுருதாம், அகுர்வன், அகரோக, அக்ருத்தம்,
அக்குரத் அக்குருதா அக்குருத்த தான சார் இது அக்குருத்த ஆமா அக்குருத ஓகே அகரவம் அகுர்வ அகுர்ம okay. So I want all of you to practice these pratyas, both lat, lung and also these as dhatu, kru dhatu. இது வந்து சாதாரணமா டெய்லி பாக்கி ஸ்லோகம் சொல்லி பாராயணம் பண்ற மாதிரி இதையும் பண்ணிடுங்க. And also the shabdas what we have learned so far. Akarantaha, Pullingaha, Akarantaha, Ikarantaha, Ukarantaha, Rikarantaha, Pullingaha, Strilingaha, Navunsalingaha. Then Sarvanama Sastam and also the Asmat and Yushmat. இது பாராயண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். அப்பதான் will get in touch with that. அதுனா சடனா ஒரு நாளைக்கு வந்து யுஷ்ம சப்தம் வந்தானக்கா ஒரே சேஞ்ச் ஆயிடும். ஓகே கரெக்ட். Okay, fine. So now let us go to the next lesson. Panchadashaha Pataha, 15th lesson. As usual, Panchadashaha is the Panchadashaha is the adjective plus for the Pataha, and hence that also will be in Pullingaha, Panchadashaha. Okay. Pancha plus Dasha, rendu sendu 10 அல்ல 5 plus 10 15. That is all in Sanskrit we do that. Okay. Now we'll look into the glossaries. Who is prepared to read? Nouns mattu padicha parom. The verb I will deal with that. Yare who will do? Guruji. We have to do it exactly in the manner we normally do all the lessons. Lata pandrela? Okay, Guruji. பண்ணுங்க. வாமஹஸ்தஹ. Everybody got the 15th lesson? ரெடியா வெச்சுக்கோங்க. ஓகே படிங்க. வாமஹஸ்தஹ. அகாராந்தஹ புல்லிங்கஹ ராமசப்தஹ. द्विवचनम and परस्मैपति लट लकार. द्विवचनமா எப்படி? வாமஹஸ்தஹ and the convert பண்ணிடுட்டே. See, Vamahasta is the shabdam. Akarantaha pullingaha Vamahasta shabdaha. Okay. Prathama vibhakti ekavachanam. Okay, okay. இங்க வந்து பிரதமா விபக்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து இது என்ன எண்டிங் என்ன லிங்கா சொல்லிட்டு புரோட்டோடைப் என்ன சொல்ல போறோம். அதாவது வாமஹஸ்தஹா இஸ் புல்லிங் அகாராந்தஹா புல்லிங்கஹா வாமஹஸ்த சப்தஹா meaning left hand. Okay. Will decline like Rama Shabdavat. இப்படி சொன்னா போறோம். Okay. Okay? Okay. दक्षिणहस्तः अकारान्तः पुल्लिङ्गः दक्षिणहस्तशब्दः रामशब्दः right hand okay. अंगुली इकारान्तः स्त्रीलिङ्गः अंगुली शब्दः it will declare as नदी शब्दवत्. नदी शब्दवत्. Okay. Next. அடுத்து விட்டுங்க. தர்ஷய லிகாமி உத்திஷ்ட விட்டுடுங்க. Now I will deal with that. பாணிஹி. It is akarantah. Sorry. Ikarantah pullingah. पानी शब्दः decline as hari शब्दः. हरि शब्दवत्. Okay. Next रेखाः. विविधाः. எனக்கு தெரியலையே குருஜி. அது ஆத்மநேபதி இதுதான ஸ்ரீலிங்கா தான அது? இட்ஸ் நாட் ஆத்மநேபதி. ஆத்மநேபதி போட்டானக்கா பெரிய ஆல போட்டிருப்பா. இது ஆ போட்டானக்கா அட்ஜெக்டிவ். And adjective can go in all the three depending upon what it qualifies. In the lessons in the adjective vividha is taking a feminine form. அதனால F போட்டிருக்கு. Various. Okay. அதனால விவிதாஹா போட்டிருக்கு. Okay. அப்ப அதுக்கு என்ன வார்த்தை நம்ம ரூபானி சொல்லணும்? எனக்கு தெரியலையே.
Rupani Shodranaka, it is Akarantaha, Vivida Shabdaha. Okay? And being an adjective, it will be Vividaha, that is in Pullinga, Vivida in Strilinga, Vividam in Napumsalinga. Okay. Inga Vividaha potrukadanaala, it is used in the Strilinga, so it will be either Prathama Vibhakti Bahuvachanam or Dvitiya Vibhakti Bahuvachanam. Okay. Like Sita Shabdavan. Okay. Sita, Site, Sitaha, Okay. Sitam, Site, Sitaha. So 1-3 and 2-3, both of them will be Sitaha. இங்க விவிதாக எப்படி வந்திருக்குன்னு லெசன்ல பார்த்தாதான் தெரியும். ஓகே ஓகே குருஜி புரிஞ்சது. ஓகே நெக்ஸ்ட் ரேகாஹ this again it is akarantah strilingah reka shabdah, it will decline as sita shabdah. correct okay. Prabhatam ஸ்பிருஷ விட்டுடுங்க. பிரபாதம் it is akarantah napumsalinga prabhata shabdah, it will decline as vanam shabdah. correct. okay, good. Thank you. Anybody has got any doubt in this glossary terminology which was read out? Sure. Now I'll deal with the verbs that are there. The first verb that comes is the darshaya. It is coming from the drish dhatu. Drish means to see. Darshaya is a different form. You show. You please show. But the dhatu is drish. Darshaya. Then likami is very aham likami. It is uttama purusha ekavachanam. Lik dhatu. The derivative will be lika. Then next one uttishta. Ut plus sta dhatu. Sta dhatu will become tishta. So uttishta, ut plus tishta will be meaning stand up. Okay. Then sprisha. The sprisha is a different load form. I will explain later. Then last one dharamaha. Dri dhatu, to hold. Okay. Dhara will be the derivative. Dharamaha will be uttama purusha bahuvachanam. Okay, yeah. Now uttama purusha bahuvachanam lat lakara parasmepadi. I myself forgot to add everything. Okay. Any doubt? Anybody? Okay. Vishwanathan? Yes, sir. படிக்கணுமா? லெசன்ல ஃபர்ஸ்ட் 3 லைன் படிங்க. And நம்ம சாதாரணமா பண்ற மாதிரி first read the sentence and tell the meaning. அதுக்கப்புறம் இருக்கிறது நான் क्वेश्चन கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ராம உத்திஷ்ட தவ அஸ்தோ தர்ஷய. அவ்வளவுதான். இது ஒரு சென்டென்ஸ். ராம உத்திஷ்ட இது ஒரு சென்டென்ஸ். என்ன மீனிங்? ராமா கெட் அப். ஓ ராமா, இட் இஸ் அட்ரஸிங். அதனால தான் அந்த ஆச்சரிய குறி போட்டிருக்கு. Okay, that means it is addressing O Rama or Hey Rama. It is Sambodhana Prathama. If I ask you to say the Rupani of Rama, it will be Sambodhana Akarantaha Pullingaha Rama Shabdaha Sambodhana Prathama. Aikavacham. அப்படிதான் சொல்லணும். ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. What is the Rupani of Rama? Hey Rama. राम शब्दः हे राम राम शब्दः
संबोधना प्रथमा विभक्ति सप्तमी सप्तमी अष्टमी संबोधना அஷ்டமி நவமிலாம் கிடையாது. சப்தமி வரைக்கும் விபக்தி இருக்கு. சம்போதனா பிரதமா பிரதமா பட் இந்த ரூபாணி ஃபுல்லா சொல்லணும். நீங்க கொஞ்சம் கண்ணை விட்டுட்டேல் மூக்க விட்டுட்டேல் அப்படிலாம் இருக்கு. ஃபுல்லா சொல்லணும்னாக்கா அகாராந்தகா புல்லிங்கா ராமசப்தா சம்போதனா பிரதமா. ஓகே, இதுதான் full. ஓகே ஓகே. உத்திஷ்ட धातु stand. Okay, sta dhatu to stand. Okay, then uttishta derivative. Ut is the prefix. Ut is the prefix. Ut is the prefix and prathama vibhakti. விபக்தி வரும். இது வெர்ப் இல்லையா? இது கிரியாபதம். கிரியாபதம் வெர்ப் இது கிடையாது. உத்திஷ்ட ஏகவச்சனம். இது ஃபர்ஸ்ட் இது என்னது? பிரதம புருஷாவா மத்தியம புருஷாவா உத்தம புருஷாவா? பிரதம புருஷா ஏகவச்சனம். பிரதம புருஷா வராது. பிரதம புருஷா வந்தானாக்க எப்படி வரும்? தீதஹா அந்தி. ஓ இது இல்லையா? ஆமா. ஓகே சரி. இது அப்புறம் இது மத்தியம புருஷா. மத்தியம புருஷால எப்படி வரும் சாதாரணமா? மத்தியம புருஷா. மத்தியம புருஷாக்கு என்ன பிரத்யா வரும்? தீதஹா அந்தி. அப்புறம் அது அது பிரதம புருஷா. மத்தியம புருஷால ஓகே சரி. அப்போ நீங்க சொல்றபடி இப்படி மத்தியம புருஷா உத்திஷ்ட சீன் வரணும் இல்லையா? உத்திஷ்டத்தி வரணும். ஆனா உத்திஷ்ட வந்திருக்கு. அப்போ அதனால என்ன ஆகுது? என்ன தெரியுது? இட் இஸ் நாட் லட்லகாரா. ஓகே ஓகே. இது இஸ் இட் லங் லகாரா? லங் லகாரால உத்திஷ் சஹா வருது. அப்புறம் தம் வருது. ஆமா, முன்னாடி எல்லாத்துக்குமே அந்த தலைப்பாக வரணும் இல்லையா? உத்து பிளஸ் ஆ வந்துச்சுன்னா திஷ்டா வரும். அது எதுவுமே வரல. எதுவுமே வராதனால இந்த உத்திஷ்டா இட் இஸ் நாட் லட் ஆர் இட் இஸ் நாட் லங். ரெண்டுமே இல்ல. ஓகே. It is a lot lakara which I have to yet to teach. That will be the next class. But actually in the lot lakara, it is coming from the second paragraph and also in the next lesson. But somehow it has come in the first paragraph also. Okay. So your meaning is like, oh Rama, please stand up. Okay. Or you konjam ipo vaadiyar vandu konjam டஃபா சொல்றானாக்கா யூ கெட் அப் அப்படிங்கிறார். அதுல ஏதோ ஒண்ணு. ஓகே சரி. அடுத்த சென்டென்ஸ். ஹலோ ஹலோ, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார் வாய்ஸ் கண்ட்ரோல் இதுல இங்க. அப்படியா? சரி ஓகே. I will ask somebody else. Okay, I will ask. நான் பேசுறது காதுல விழுதா?
நான் ரொம்ப சொல்றது அதாவது இட் இஸ் நாட் ஸ்பஷ்டமா இல்ல, இட் இஸ் நாட் வெரி கிளியர், இட் இஸ் வெரி கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருது. ஓகே, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே விட்டு விட்டு தான் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க வந்து உங்களோட மியூட் பண்ணிடுங்க இப்போ. ஓகே, இந்த சென்டர் செகண்ட் சென்டர் படிச்சுட்டுமா சார்? இல்ல கிளியரா இல்ல, பாக்கி எல்லாருக்கும் கிளியரா கேக்குறதா அவரோட? கேக்குறது, ஆனா கொஞ்சம் இல்ல சார், கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல வர மாதிரி. ஓகே, விட்டுலாம், பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. கல்பனா வாங்க லைன்ல. நமஸ்தே குருஜி. படிங்க செகண்ட் லைன்ல இருந்து. தவ ஹஸ்தௌ தர்ஷய. உன்னோட கைகளை காட்டு. இரண்டு கைகளை, ஏன்னா ஹஸ்தோன்னு போட்டுருக்கு, அதனால we have to be very clear. ஓகே, உன்னுடைய இரண்டு கைகளை. இது வெறுப்பு காட்டு. வெறுப்பு தர்ஷய, திருஷ்ய தாத்து. ஓகே, எஸ் சார். ஓகே, சரி. அடுத்தது இதுவும் வந்து இட்ஸ் a லோட் லகாரா, இட் இஸ் டு பி ஷார்ட் அகைன், விச்சுக்கல நான் அப்புறம் சொல்லி தரேன் அது. ஓகே, ஓகே சார். நெக்ஸ்ட். த்வம் கேன ஹஸ்தேன லிகசி. த்வம் நீ, கேன ஹஸ்தேன எந்த கையால், லிகசி எழுதுகிறாய். என்ன ஒரே நிமிஷம். இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? பிரசன்ட் டென்ஸ். How do you know? லிகசி வருது. ஓகே, லிகசி என்ன? வாட் இஸ் ரூபானி? லிகசி லிக் தாத்து, லிகா டெரிவேட்டிவ், மத்தியம புருஷः ஏகவச்சனம், லட் லகாரா, பரஸ்மைபதி. அப்பதான் ரூபானி ஃபுல் ஆகும். ஓகே, கேன ரூபானி, கேன ரூபானி. மகாராந்தः இதம் किं शब्दं सर? मकारान्तः नपुंसकलिङ्गः. அங்கதான் விட்டுட்டார். மகாராந்தா கிம் சப்தம் எல்லாத்துக்குமே சேரும். ஏன ஹஸ்தேன, ஹஸ்தஹா என்ன போட்டுருக்கு? ஹஸ்தஹா வந்து புல்லிங்கா, ஹஸ்தஹா புல்லிங்கா, அதனால அதுவும் புல்லிங்கா. மகாராந்தஹா புல்லிங்கஹ, கிம் சப்தஹ பிரதமா விபக்தி. பிரதமாவா? பிரதம். கேன திருத்தியா விபக்தி. சாரி சார், நீங்களே தான் எந்த கையால் எழுதுகிறாய். பை விச் ஹேண்ட் யூ ஆர் ரைட்டிங்? பை வந்தாச்சு. So it is திருத்தியா. திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆர்ய அகம் அனேன ஹஸ்தேன லிகாமி. ஆர்யவும் வந்து சம்போதனா. என்ன சப்தம்? ஆர்ய ஸ்ரீலிங்கம். புல்லிங்கஹ. ஆர்ய வந்து ஸ்ரீலிங்கமா சார்? ஸ்ரீலிங்கமா சார் ஆர்ய? இது புல்லிங்க, க்ளீன் புல்லிங்க. ஓகே சார். ஆர்யா ஸ்ரீலிங்க. ஆர்யா மாதிரி ஆர்யா வரணும். ஓகே, ஓகே. சம்போதனா ஏகவச்சனம் ஆர்யா. ஓகே, ஓகே சார். தென் ஓகே சார். அகம் மீனிங் என்ன? அகம் அனேன ஹஸ்தேன லிகாமி. நான் மீனிங் நான் இந்த கையால் எழுதுகிறேன். இந்த கையால் எழுதுகிறேன். அனேன என்ன ரூபானி? அனேன இதம் சப்தம் சார். எக்ஸலன்ட், வெரி குட். இதம் சொல்லுங்க அப்போ ஃபுல்லா. மகாராந்தः புல்லிங்கः இதம் शब्दः तृतीया विभक्ति एकवचनम्. என்ன விபக்தி? तृतीया तृतीया विभक्ति एकवचनम्. एकवचनम्.
புல்லிங்க சொன்னீங்களா? நான் கேட்கறேன். சொன்னேன் சார். சொன்னீங்களா? ஓகே, தேங்க்யூ. குட் குட். ஓகே, தேங்க்யூ. I'll try with somebody Okay, else sir. now. Thank you, sir. உஷா வாங்க நெக்ஸ்ட். ச தக்ஷிணாஹஸ்தஹ. தக்ஷிணாஹஸ்தஹ. தக்ஷிணா இருக்கா? தக்ஷிணா இருக்கா? தக்ஷிண சஹ. அதுக்கு பதிலா விசர்க்கம் போயிருக்கு. நம்ம படிக்கிற சமயத்துல சஹா தட்சிண ஹஸ்தஹா நிறுத்தி படிக்கணும். அல்லனா ச தட்சிண ஹஸ்தா சேர்த்து படிக்கணும். ஓகே, நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுனால சஹா தட்சிண ஹஸ்தஹா. That is right hand. அஸ்தி அஸ்தி சேர்த்துக்கணும். இதுல ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே, சரி. அந்யஹ அந்யஹ வாம ஹஸ்தக, அங்கேயும் வர்பு சேர்த்துக்கணும். அஸ்தி. ஓகே, சோ அந்யஹனா அதர்னு அர்த்தம். அந்ய சப்தம் இந்து அதர்னு அர்த்தம். That also will go in all the three things. இங்க அந்யஹாங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு. Okay, because it is qualifying the hasta. Okay, hasta. So அது வந்து வாம ஹஸ்தக லெஃப்ட் ஹேண்ட். ஏகஸ்மின் ஹஸ்தே பஞ்ச அங்குல்யம் அங்குல்யஹ சந்தி. சந்தி வருது. ஓவரால் மீனிங் சொல்லுங்க. ஒரு கையில 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஏகஸ்மின்ங்கிற சமயத்துல என்ன மீனிங்ல வருது? இன் ஒன் ஹேண்ட், ஒரு கையில 7. ஓகே, இன் ஒன் ஹேண்ட். ஓகே, ஏகஸ்மின் ஹஸ்தே பஞ்ச அங்குல்யஹ சந்தி. சந்தி. அப்ப சந்தி என்னது? அஸ்தாத்தோட பகுவச்சனம், பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ். அப்புறம் ரூபாணி. ஓகே, ஆதிதான் வந்திருக்கு. அஸ்தாத்து பிரதமா விபக்தி பிரதம புருஷः பகுவச்சனம் பரஸ்மைபதி லட் லகாரா. இப்பதான் ஃபுல் உருவம் தெரியுது. ஓகே, சோ என்ன இருக்கு? சந்தினா இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 fingers. பஞ்ச அங்குல்யஹ. First we will say only அங்குல்யஹ சந்தி. அங்குல்யஹ சந்தி. சந்தி. Okay, so actually the question should have been அங்குலி is a feminine. இல்லையா? ஆமா. அதோடு பகுவச்சனம். அது பகுவச்சனம். அது எப்படி क्वेश्चन கேப்பல் சந்தி இருக்கு. ஓகே, அப்போ we have to ask the question who or what is there. ஆமா. எப்படி கேப்பல் because it is அங்குலி. எப்படி question காஹா சொல்லணும். காஹா வரணுமா? சரியா இன்னொரு பார்த்து சொல்லுங்க. It is ஸ்ரீலிங்கா. ஸ்ரீலிங்கம்க்கு பகுவச்சனம் காஹா தானே வரணும் சார். காஹா. Okay, I just want to make sure. Okay, so kaha sandhi will be angulyaha sandhi. And an angulyaku is a visheshanam. Adjective will be the pancha. Now pancha vandachi. Next வந்து we have to see the numbers also. 3 வரைக்கும் பார்த்திருக்கோம். 4 5ல இருந்து 10 வரைக்கும் போனோம். சோ இது முடிச்சிருங்க, அப்புறம் பார்க்கலாம். 5 fingers are there. குத்ர சந்தி. ஏகஸ்மின் ஹஸ்தே. ஹஸ்தே சந்தி, கையில் இருக்கிறது. ஆமா. ஓகே, ஏகஸ்மின் ஹஸ்தே பஞ்ச அங்குல்யஹ சந்தி. ஓகே, நெக்ஸ்ட். द्वयोः हस्तयोः 10 அங்குல்யஹ சந்தி. ஓகே, அதாவது ரெண்டு கைகளிலும்
10 விரல்கள் இருக்கு. ஓகே. துவயோஹோ என்ன ரூபாணி? इकारान्तः पुल्लिङ्गः द्विशब्दः सप्तमी विभक्ति द्विवचनम्. excellent. Okay. So dvayoho asyoho dasha angulyah santi. The dasha shabdam also dashan shabdah. Pancha shabdam also panchan shabdah. Adu paakalam. Okay. Then the adutha sentence. पाणौ विविधाः रेखाः विद्यन्ते. विद्यन्ते verb. Overall meaning சொல்லிடுங்க. Overall in the palm various lines are there. Okay. வித்யந்தே. Now analyze பண்ணுங்க அந்த சென்டென்ஸ். வித்யந்தே வித்யந்தே வந்து ஆத்மநேபதி. ஆத்மநேபதியில so with धातु प्रथम पुरुषः एकवचनम् आत्मनेपदी. என்ன வச்சனம்? வித்யந்தே ஆத்மநேபதி. ஆத்மநேபதி என்ன வச்சனம்? ஏகவச்சனம் சொன்னார். ते ईते अन्ते द्विवचनम இல்ல बहुवचनम. विद्यन्ते ते अन्ते सारी आमा अन्ते करेक्ट. अन्ते बहुवचनम. ओके. काः विद्यन्ते? रेखाः विद्यन्ते. सो அது புரிஞ்சு போச்சு. ஓகே. அப்போ ரேகாஹா will be prathama purusha bahuvachanam. I mean it will be in line with vidyante. That is also bahuvachanam. Okay. Then vividaha will be the adjective to rekaha. பலவிதமான கோடு கையில் இருக்கிற அந்த இதுக்கு ரேகை. வே குத்ர பாணௌ இந்தி பாம். அது ரூபாணி. इकारान्तः पुल्लिङ्गः पाणि शब्दः सप्तम विभक्ति एकवचनम्. पुल्लिङ्ग தானே? ஷூர். ஆமா சார் பாணி புல்லிங்கா தான் சார். ஹரி சப்தவத்து சார். ஓகே. சும்மா just wanted to make sure. Okay, fine. Now, before we proceed to the second paragraph, I have to introduce the next lakara called lot. Adukku vandu I have to give some introduction and all, which I will be doing it in the next class. I need to give a notes first. The lot lakara la vandu is in a different manner. It is like a lot ordering or requesting. You should do. You may do. Please do. இந்த மாதிரி வருதா? அது lot lakara. That will be different from the lat lakara what we have seen. So 18 more pratyas we have to learn. Okay. So another be prepared for the next class. I will give the notes. From that we will do it. But now that we have been introduced the numbers 5 and 10. Now we have to learn from what we have left. எது வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம்? 3 வரைக்கும் பார்த்திருக்கோம் சார். ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கு மேல we have to see. Okay. In the Shabda Manjari, the 3 is somewhere in the page 102. எல்லாரும் எடுத்துருங்க. 102.
around 101 or 102. இருக்கு சார். கிடைச்சதா? ராதிகா படிக்கிறீங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணிடணும். படிச்சத ஒரு தடவை we will revise it. ஏக சப்தத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஏகஹ அகாராந்தஹ ஏக சப்தஹ நித்யம் ஏகவச்சனாந்தஹ. ஏகஹ ஏகா ஏகம். அப்படி படிக்காதீங்க. இருங்க. See, the ஏகா ஏகம் அது வந்து ஸ்திரீலிங்கா and நபும்சலிங்கா. Now we have to first pullinga alone we have to say in the 7 vibhakti. And the eka shabdam being one, it will not go in dvitiya vibhakti and dvivachanam and bahuvachanam. Okay sir. அதனால புல்லிங்கத்துல ஏகஹ ஏகம். ஏகஹ ஏகம் ஏகேன ஏகஸ்ய ஏகஸ்மாத் ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏகஸ்ய ஏகஸ்மின். இதுதான். ஓகே. See, supposing so என்னுடைய ஒரு கையில் மாலை இருக்கிறது எப்படி சொல்லுவேன்? ஒரு கையில் மாலை இருக்கிறது. ஒரு கையில் அப்படின்னா ஏகஸ்மின் மாலா அஸ்தி சார். ஏகஸ்மின் ஹஸ்தே ஒரு கையில். நம்ம லெசன்ல வந்திருக்கேதான் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன். அங்க என்ன போட்டு லெசன்ல இருந்ததுக்கு ஏகஸ்மின் ஹஸ்தே பஞ்ச அங்குல்யா சந்தின்னு இருக்கு. அத சிம்பிளா ஏகஸ்மின் ஹஸ்தே மாலா ஏகா மாலா அங்க ஏகா ஆயிடும். ஏன்னா மாலா வந்து ஆகாராந்தா ஸ்ரீலிங்கா. ஓகே. ஏகஸ்மின் ஹஸ்தே ஏகா மாலா ஹஸ்தி. ஓகே. நோ திஸ் ஏக சப்த ஸ்ரீலிங்கத்துல ஏகா ஏகாம் ஏகயா ஏகஸ்யை ஏகஸ்யாஹ ஏகஸ்யாஹ ஏகஸ்யாம். ஓகே. நபும்சகலிங்கத்துல ஏகம் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஏகம் செகண்ட் ஏகம் அது மா மட்டும்தான் ஒன்னு வந்து கீழே போட்டிருக்கா ஒன்னு புள்ளி போட்டிருக்கா. சோ போத் மீன்ஸ் தி சேம் சார். அதர் than the subject and object. both mean same. ஆக்சுவலி அந்த புள்ளி வைக்க கூடாது. தனியா ஒரு வேர்டு எழுத சமயத்துல ஏகம் தான் எழுதணும். ஒரு சென்டென்ஸோட வர சமயத்துல what follows will determine whether we have to put அந்த மக்காரா போடணுமா இல்ல புள்ளி போடணுமான்னு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏகம்க்கு அப்புறம் if the vowel come then புள்ளி தான் வரணும். ஏகம்க்கு அப்புறம் வந்து if the consonants are coming then we have to put makara. But when we write ekam separately without anything following we have to put makara necessarily we have to put. Okay. சொல்லுங்க படிங்க. ஏகம் ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏகஸ்ய ஏகஸ்மின். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் த்விசப்தஹ. த்விசப்தஹ இகாராந்தஹ த்விசப்தஹ த்ரிஷு லிங்கேஷு. அது வந்து புல்லிங்க. நோ த்ரிஷு லிங்கேஷு கிடையாது. டிஃபரண்ட் இட் இஸ். It is not same for Trishu Lingeshu. Nityam Dvivachanam. Always will decline only in the Dvivachana. That is dual. It will not be there in the Ekavachanam. It will not be there in the Bhagavachanam. Okay. அது புல்லிங்கத்துல மட்டும் படிங்க. துவௌ துவௌ துவாப்யாம் துவாப்யாம் தாப்யாம் துவயோஹோ துவயோஹோ. Okay.
Supposing I say, I see 2 Ramas. எப்படி சொல்வேன்? I see 2 Ramas. Aham Rau Rama Tishtati. Aham Tishtati. See. பஷ்யாமி. அகம் பஷ்யாமி போடணும். அகம் பஷ்யாமி. துவௌ ராமௌ. துவௌ ராமௌ பஷ்யாமி. ரெண்டு இல்லையா? துவௌ ராம. அகம் அகம் துவௌ ராமௌ பஷ்யாமி. ஓகே. ஸ்திரீலிங்கத்துல திவே திவே வாப்யாம் 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 துவயோஹோ துவயோஹோ. नपुंसकलिङ्गत्र द्वे द्वे वाप्यां 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 द्वयोः द्वयोः. ஓகே. நான் 2 கைகளாலும் உன்னை நமஸ்கரிக்கிறேன். முடியுமா? நான் 2 கைகளாலும் உன்னை நமஸ்கரிக்கிறேன். முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். வெர்பிலேருந்து ஆரம்பிங்க. வெர்பிலேருந்து ஆரம்பிங்க. நமதி. அகம்னா எப்படி வரும்? அகம் நமாமி. நமாமி நமாமி அகம் நமாமி. 2 கைகளால் அப்படின்னா வந்து 2 கைகளால். ஆல் வந்தா எப்படி வரும்? ஆல் ஓடு உடன். ராமனால் போகப்பட்டது. கரெக்ட் கரெக்ட். சோ துவாப்யாம் ஹஸ்தாப்யாம். உன்னை. உன்னை எப்படி வரும்? ஸ்வாம். Swama, Twama. Okay, it depends upon what is the deity. If it is Lakshmi, it will be Twam. If it is Krishna, it will be Twam. Okay? Okay. So, அப்போ full sentence சொல்லுங்க. நீங்க தான் கிருஷ்ணன் தான் நமஸ்காரம் பண்ற உங்க சென்டென்ஸ்ல வந்திருக்கு இருக்குன்னு. அதனால கிருஷ்ணனையே வச்சுன்னு சொல்லுங்க. அகம் துவாப்யாம். அகம் துவாப்யாம் கிருஷ்ணாப்யாம். हस्ताभ्याम हस्ताभ्याम. अहम द्वाभ्याम हस्ताभ्याम कृष्णனை. त्वम त्वम. அப்ப கிருஷ்ணன் வராது. கிருஷ்ணனுக்கு பதிலா त्वम வந்துருது. உன்னை உன்னை. त्वम नमामि. त्वम नमामि. ஓகே. ஏன் இந்த கிருஷ்ணன் சொன்னேனாக்கா புல்லிங்கத்துக்கு வேண்டி. சப்போஸ் if it is லக்ஷ்மினா எப்படி ஆயிடும்? त्वम नमामि. त्वम नमामि ஆகும். ஓகே ஓகே. தேங்க்யூ. நான் வந்து இது 3 வந்து வேற யாரா படிக்க சொல்றேன். ஓகே. வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் வாங்கோ. विकारान्तः 3 शब्दं படிங்கோ. 3 विकारान्तः नित्यं बहुवचनम्. It will not be trained in the ekavachanam and dvivachanam. Okay? Okay. புல்லிங்கத்துல படிங்கோ. त्रयः. त्रीन् त्रीन् त्रिनिः त्रिभिः त्रिभ्यः त्रिभ्यः. ஸ்ரீலிங்கः त्रिशः. षष्ठी षष्ठी சொன்னேல எனக்கு காதுல கேட்கல. षष्ठी त्रयाणाम त्रयाणाम. सप्तमी त्रिषु त्रिषु. அப்புறம் ஸ்ரீலிங்கத்துல त्रिषुः तिस्रः त्रिशः तिस्रः तिस्रुभ्यः உமா மகேஸ்வரி உங்களது இது பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகுது. மியூட் இட் ப்ளீஸ்.
உமா மகேஸ்வரி ஓகே சொல்லுங்க. पंचमी ऋषिरुचः षष्ठी ऋषूणां सप्तमी ऋषुषु உமா மகேஸ்வரி ऋषुषु மியூட் பண்ணுங்க உங்களோட ஆன்ல இருக்கு. ஹலோ ஹலோ உமா மகேஸ்வரி ஹலோ உமா மகேஸ்வரி ஹலோ ஹலோ உமா மகேஸ்வரி उमा मगेश्वरी मैडम उंगा ஹலோ ஹலோ மூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் எக்கோ இல்லை. ஓகே ஓகே. அண்ட் நவபன்சலிங்கத்துல त्रीणि படிங்க. त्रीणि त्रीणि ऋभ्यो त्रिभिः त्रिभ्यः त्रयाणाम தகாரா ரேபா இருக்கு. த்ரயாணாம் த்ரிஷு. ஓகே. நீங்க இப்ப நான் 3 பூக்களை பார்க்கிறேன். I see 3 flowers. எப்படி சொல்லுவேன்? அகம் த்ரிஷு. பூ என்னது? பூக்கு என்னது? புஷ்பம். புஷ்பம் அது என்ன லிங்கம்? புஷ்பம் ஸ்ரீலிங்கம். நபும்சலிங்கம். நபும்சலிங்கம். அப்போ அகம் ஸ்ரீனி புஷ்பம். புஷ்பம் எப்படி வரும்? That also will have to go in Bahuvachanam இல்லையா? த்ரீணி புஷ்பாணி பஷ்யாமி. அகம் த்ரீணி புஷ்பாணி பஷ்யாமி அப்படிதான் வரணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, now I think we will just try to complete Chaturthi Vibhakti. It is Refantaha Chatur Shabda. It is ending in Refa. That is why it's called Chatur. And it is also Nityam Bahuvachanantaha. It will decline only in the Bahuvachana. Okay. Shanta, line la vaango. Yes sir. Yes sir. Chatur Shabda padingo. Refantaha Nityam Bahuvachanam Chatur Shabdaha Pullingaha Chadbarah Chadurah Chadurbihi Chadurbyah Chadurbyah Chadurnam Chadurshu Srilingam ஒரே நிமிஷம் இருங்கோ. விஷ்ணுவுக்கு 4 கைகள் இருக்கின்றன. எப்படி சொல்வேன்? விஷ்ணு has got 4 hands. எப்படி சொல்வேன்? Vishnu has got 4 hands. Chadur Chaduraha Vishnu. எப்படி சதுரஹா வரும்?
விஷ்ணு வந்து விஷ்ணு நான்கு கைகள். கைகைங்கிறதுக்கு என்னது சான்ஸ்கிரிட்ல? ஹஸ்தம். ஹஸ்தா புல்லிங்கவா ஸ்ரீலிங்கவா நவுசுலிங்கவா? ஸ்ரீலிங்க சார். ஸ்ரீலிங்க. ஹஸ்த ஸ்ரீலிங்க. ஹஸ்தா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னா உஷா சொன்னா ஹஸ்தஹா இஸ் புல்லிங்கா. அப்போ நான்கு கைகள். அப்ப நான்கு கைகள்னா எப்படி சொல்லுவேன்? நாலுக்கு வந்து புல்லிங்கத்துல பிரதமால எப்படி வருது? சத்வாரஹ. அப்ப சத்வாரஹா ஹஸ்தாஹா சந்தி. யாருக்கு? விஷ்ணு. அது எப்படி சொல்லு? விஷ்ணுவுக்கு. சதுர்த்தி யுகத்துல ஃபார் விஷ்ணு 4 hands are there. அப்ப எப்படி வரும்? we have to know உகாராந்தஹ சப்தா குரு சப்தம் அதோட சதுர்த்தி ஏகவசனம். சதுர்த்தி ஏகவசனம். குரவே will be the சதுர்த்தி ஏகவசனம். அப்போ விஷ்ணுக்கு எப்படி வரும்? விஷ்ணு குருக்கு குரு ஆல்சோ உகாராந்தஹா அதோட சதுர்த்தி will be குரவே. அதே மாதிரி விஷ்ணுக்கு விஷ்ணவே. விஷ்ணவே சத்வாரஹா ஹஸ்தாஹா சந்தி. ஓகே, ஸ்ரீலிங்கத்துல படிங்க. சதஸ்ரஹ சதஸ்ரஹ சதஸ்ருபிஹி சதஸ்ருப்யஹ சதஸ்ருப்யஹ சதஸ்ருணாம் சதஸ்ருஷு. ஓகே ஓகே. அப்புறம் நபும்சலிங்கத்துல சத்வாரி சத்வாரி சதுர்த்திஹி சதுர்ப்யஹ சதுர்ப்யஹ சதுர்ணாம் சதுர்ஷு. Okay, so three girls and 4 boys are going. எப்படி சொல்லுவேன்? 3 boys and 4 girls are going. Three boys and 4 girls. சதுர்த்தி 3 boys எப்படி சொல்லுவேன்? 3 त्रयः त्रयः बालः बालका. அப்புறம் 4 girls. சதஸ்ரக बालिकाः. बालिका बालिका இல்ல बालिकाः. बालिकाः गच्छन्ति. ஓகே குட். சரி thank you. Thank you sir. Now that we are supposed to learn the 5, அது மட்டும் நான் படிச்சிடுறேன். Then we will rest of it will count on. Panchan Shabdaha. Actually, the Shabda is Nakarantaha. Panchan Shabdaha. And it will decline again only in plural, and it will be the same in all the genders. Okay. Panchan Prabhutayaha Navadashan Paryantaha Shabdaha have same declination in all genders and in plural only. That is from the number 5 onwards up to 19. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே in all the 3 lingas it will be the same, and it will be only in the Bahuvachanam. So like the 3 shabda, chatur shabda, it will not be in different lingas. So Panchan Shabdaha will be
नकारान्तः पञ्चन् शब्दः त्रिषु लिङ्गेषु समानः पञ्च पञ्च पञ्चभिः पञ्चभ्यः पञ्चभ्यः पञ्चानां पञ्चसु षष्ठी will be actually शकारान्तः षष् शब्दः शकारान्तः मूर्धन्य शकार शकारान्तः षष् शब्दः it will decline like षट् षट् षड्भिः षड्भ्यः षड्भ्यः षण्णां षट्सु then सप्तमी will be नकारान्तः सप्तन् शब्दः सप्त सप्त सप्तभिः सप्तभ्यः सप्तभ्यः सप्तानां सप्तसु then eighth one ashtan shabdah nakarantah ashtan shabdah there are two forms are there we will look at it only one form ashta ashta ashtabhihi ashtabhyah ashtabhyah ashtanam ashtasu okay idhe mari dashan also will naman dashan also will be exactly the same nava shabda will be नव नव नवभिः नवभ्यः नवभ्यः नवानां नवसु दश शब्द will also will be नकारान्तः दश शब्दः दश दश दशभिः दशभ्यः दशभ्यः दशानां दशसु okay so we will just revise this next class நீங்களும் படிச்சு பாருங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க I am prepared to clarify okay ஒன்னு டவுட் ஒண்ணு இல்லையே இதுல இல்ல குருஜி வசுமதி இப்ப நாங்க அந்த ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி உங்களுக்கு இந்த குரூப்ல போட்டா போருமா போறோம் இந்த குரூப்ல போட்டா போறோம் அது நாங்க எழுதினது கரெக்டா என்னன்னு நீங்க பார்த்து தப்பானதை நீங்க இல்ல அதான் சொல்றேன் நான் பார்த்துட்டு நான் எல்லாருக்கும் ஜெனரலா எழுதினேன் ஓவரால் இட் இஸ் ஓகே ஸ்பெசிபிக் திங் ஐ வில் டிஸ்கஸ் சொல்லி போட்டிருந்தேன் அதுதான் கிளாஸ் பிகினிங்ல பேசினேன் பாக்கி எல்லாம் ஓவரால் ஓகே ஓகேயா அதுல வந்து அந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் which is important which has got a slightly different thing I discussed in the class that I noted அப்புறம் இந்த ஆரம்பத்துல வந்து இந்த லட் லக்காரா லங் லக்காராக்கு அந்த 18 ஃபார்ம்ஸ் ஏதோ ஒன்னு சொன்னேன் அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்னு சொன்னேன் குருஜி அது I couldn't follow that பரஸ்மைபதி ஆத்மநேபதியா அது இல்ல வேற ஏதோ அந்த சப்தத்தோட கிருதாது தாத்துவே சொல்லல அதுவே சொல்லல இல்ல அது இல்ல வேற ஏதோ ஒன்னு இந்த ராமர் சொல்றச்சே ஏதோ ஒண்ணு இதெல்லாம் கூட டெய்லி படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா சப்தங்கள் ஓகே ராமோ ராஜமணி சதா விஜயதே இல்ல அது சொன்னேன் அதுக்கப்புறமா இன்னும் ஒண்ணு சொன்னேன் குருஜி நீங்க அந்த 18 ஃபார்ம்ஸ் டெய்லி படிக்கணும் அப்புறம் வந்து எல்லா சப்தம் சொல்றாங்க அவங்க ராம சப்தம் அஸ்தி சொன்னேன் அது இல்ல ஓகே ஓகே எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த கிளாஸ் கேளுங்க they will upload this class into the YouTube அத கேட்டுட்டு பாருங்க அதுல கேட்டுட்டு புரியலனா கேளுங்க ஏன்னா இப்ப remember what I said சரி நானும் எழுதி வச்சிருக்கல அது மட்டும் தான் குருஜி தன்யவாதம் ஓகே சார் ராதிகா any other doubt சொல்லுங்க சார் இந்த புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த நம்மளோட குரூப்ல வந்து குரூப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இவ போனானா அதுல யூடியூபோட அந்த லிங்க் இருக்கும் அத தொட்டாலே உங்களோட எல்லா கிளாஸும் வந்துரும் சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகேயா வசுமதி ராதிகா சொன்னது புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து குருஜி புரிஞ்சு கொடுத்து ஓகே இருக்கிற முன்னாலே இருக்கிற கிளாஸ் எல்லாம் கூட அதுலயே தான் இருக்கும் ஓணுன்னா நீங்க கேட்டுக்கலாம் ஓகே ஓகே
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महिन्महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ओम शांति 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 ओके फाइन थैंक यू सर नमस्कारं सर ओके गुरुभ्यो नमः